இன்னைக்கு இணையதளங்கள்ல ஒரு பேசு போலா அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம்னா, பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு கொடூரமான செயல். அந்த விஷயம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவிக்கு இருக்கு. ஒரு வீட்டு வேலைக்கார பெண்ணு, அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு சித்திரவதை, ஒரு வன்கொடுமை, ஒரு பெண் அடிமைத்தனம், இப்படி பலதை சொல்லலாம். இந்த நிகழ்வை அரங்கேற்றியது யாருன்னா எம்எல்ஏவுடைய மருமகள் தான் அந்த வீட்டு பணி பண்ண இந்த அளவு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த சித்திரவதையை பார்க்கும்போது நமக்கு எந்த திரைப்படங்கள்லையும் பார்க்க முடியாது. அந்த பெண் சொன்னதை பார்த்தா எந்த திரைப்படங்களும் வராத காட்சிகள்லாம் இந்த பெண் சொல்றாங்க. எந்த நாடகங்கள் இன்னைக்கு டிவியில் வர நாடகங்கள் ஃபுல்லாக ஒரு கொடூரமாக இருக்கும். எப்படி சித்திரவதை பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. அவங்களுக்கே பாடம் சொல்கிற மாதிரி இந்த சித்திரவதை இருக்குது. அந்த பெண்ணுடைய கதறலை பார்க்கும்போது நம்மளுக்கே இதயம் ரணகலமாக இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணுடைய ஒரு மூச்சு அடைச்சு கண்ணீர் மல்க அப்படியே பேசும்போது அதில் பொய் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் நம்ப முடியும். சரி, இவங்க உண்மை வெளியே வந்திருக்கு. இந்த உண்மை வெளியே வந்தால் இதோடைய ஒரு பதிலை எம்எல்ஏ வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கற்பனை தான். குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, வேலை வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. நாங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வேலை சேர்த்தோம். அந்த பிள்ளை வேலையே பார்க்கல, அதோடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு சரிப்படலை, அதனால் நாங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டணும் எங்காவது மேலும் அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான பதில் சொல்லலாம். இது ஒரு கற்பனை தான். இருந்தாலும் இந்த பெண்ணுடைய கதறல் எப்படி இருக்கு, அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தா அந்த எம்எல்ஏவுடைய மருமகள் சைக்கோத்தனமாக இருக்கலாம். மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம், சைக்கோ அப்படிங்கிறது ஒரு விஷயம். இங்கே என்ன அதை முன்னெடுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய ஒரு வாக்குமூலத்தை கேட்டுருவோம். முடிச்சுட்டு வேலைக்கு போனோம். ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன். அங்கே ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய்விட்டாங்க. அது கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோன்னே நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன், தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஏஜென்ட் மூலிமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது, நாங்கள் எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா என்னை அவ்வளோ ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கையெழுத்து போட்டேன். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க, 6 மாதம் நீ செய்யுமா, உன்னை உடனே அமுச்சிருவோம், வேறு பொண்ணு வந்த உடனே உன்னை அமுச்சிருவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான். 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம். அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான், நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன். காலையில் எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. நானாக தான் சரி பண்ணிக்கணும், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. என்னால் எழுந்து செய்ய முடியல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன். வீடு எல்லாம் கூட்டி போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலை என்னால் செய்ய முடியல. அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க, போகலை. எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட, எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால் என்னை அடித்தாங்க. என் தலையில் வாயிலிருந்து பிளட்டு வருது, என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன். அப்படியும் விடலை.
போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வேலை பத்த வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். இவ்வளவு அடிக்கிறாங்க, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்துலயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னால ரொம்ப முடியல. ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துரத்தி அடிச்சா கூட பரவாயில்ல, நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என் ஃபேஸே மாறிடுச்சு. என் தலைமுடிலாம் வெட்டி என்னால முடியல. என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்தேன் நான். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல. சரி பண்ணுன்னு வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க. தலையில வச்சு சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்துலாம் வை, சரி பண்ணுன்னு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன். எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுனா எவன் கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எகிட்டு ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன். என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்றான்னு சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மாவு போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில 6 மணிக்கு எழுந்தா நான் நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் படுப்பேன். அது வரைக்கும் வேலை செய்ய உட்காரக்கூடாது. நீ உட்காரத்துக்கு வந்தியா? நீ கெஸ்டா? என் வீட்டு கெஸ்டா? சம்பளம் கொடுக்கறல்ல நானு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்குன்னு. இன்ன வரைக்கும் 1 ரூபாய் கூட என் கையில கொடுத்ததே இல்லை. 7 மாசம் வேலை செய்யறோம், 1 நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை. நம்ம வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க. அவங்களால முடிஞ்சாதான் செய்வாங்க, முடியல செய்ய மாட்டாங்க. உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும். வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது. அவங்களை பொறுத்தாலும் ஃபாஸ்டா செய்யணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலை செய்யும் போது இந்த வேலையை உருப்படியா என்ன முடிக்க விடவே மாட்டாங்க. நீ அந்த வேலையை செய்யணுவாங்க. அந்த வேலை செய்ய போனா இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை. நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க? இந்த பெண்ணுடைய கதர்ல பார்க்கும்போது இன்னைக்கு அதே பெரியார் இன்னைக்கு திராவிட கழகங்கள் ஒவ்வொரு முறையும் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கு. பெரியாருடைய விடுதலை, பெண்களுடைய விடுதலைக்காக போராடினோம், பெண்களுடைய விடுதலை, பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய முன்னுரிமை அப்படி சொல்லி பல விஷயங்கள் சொல்லிக்கிருந்த இந்த இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு திமுக உடைய குடும்பம், திமுக கட்சி குடும்பம். அங்கேயே பெரியாருடைய கொள்கைகளை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பெண்ணுடைய கலர்ல பார்த்து சமூக வலைதளங்கள்ல பல பேர் பெண் அடிமைத்தனத்திற்காகவும் பெரியாரிஸ்டுகளும் தீக்காக்காரங்களும் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய பதில் என்ன? அவங்க இதை பத்தி பேசுவாங்களா? சீமான் அன்னைக்கு பேசிட்டாரு, அவருடைய வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பல பேர் ஓடி பேசிக்கிருந்தாங்க. அவங்களாம் இந்த விஷயத்த பேசுவாங்களா? ஒரு பெண் கஷ்டப்பட்டிருக்கு. ஒரு பெண் அடிமைத்தனத்தை வச்சிருக்காங்க, கொத்தடிமையா வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா? அதை முன்னெடுத்து பேசுறதுக்கு ஆள் வருவாங்களா? அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு ஐயப்படாதான் இருக்கு.
ஏன்னா இந்த பெண் குற்றச்சாட்டை வச்சது ஒரு சாதாரண மனுஷனை கிடையாது. சாதாரண மனிதரை சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த மனிதரை தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு லாடம் கட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து குற்றம் சாட்டப்பட்டது ஒரு எம்எல்ஏவுடைய மருமகளை. அதனால் அங்கே வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவுடைய மருமகளை சொல்லும்போது ஆளுங்கட்சின்றதுனால அங்கே அதுக்கான நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படுமா? ஏற்கனவே அந்த மறுமலை சொல்லியிருக்காங்க, நீ யாரும் இல்லாத அனாத, என்னுடைய எம்எல்ஏ பவர் காட்டவா, நாங்கள் எம்எல்ஏ குடும்பம் அப்படி சொல்லி மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டினதுனாலேயே இந்த பெண் வந்து பல நாளாக வந்து சொல்ல முடியல, வெளியே சொல்லணும்னா பயந்து 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 அதே வீட்டிலே அடிமைத்தனத்திலே இருந்திருக்கு. மிளகாலாம் கரைச்சி மிளகா பொடியெல்லாம் கரைச்சி வாயில் ஊற்றிருக்காங்க. அதையும் குடிச்சுக்கிட்டு வயிற்று வலியோடு அந்த பொண்ணு வந்து அங்கேயே கிடந்திருக்கு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். இந்த காலத்தில் 2024 இப்படி ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் வந்து யோசிக்க தோணுது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு வேலைக்காரங்க வந்தாங்கன்னா வேலைக்காரங்க பிடிக்காட்டி நீ வேலைக்கு வேணாம், உன்னுடைய வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பெண்ணிற்கு வந்து வெளியிடங்களில் வந்து ஆண்களால் தான் தொல்லை. ஆண்கள், எல்லா ஆண்களும் இல்லை, சில ஆண்களால் தொல்லைகள் நிறையா வரும். அதே மாதிரி பணிப்பெண்கள்ன்றா அங்கே இருக்கிற சில ஆண்களால் வந்து அவங்களுக்கு தொல்லை வரும். ஆனால் இந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை வந்து கொத்தடிமையாக வச்சு சித்திரவதை பண்ணது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த பெண் வந்து அந்த கதறலை பார்க்கணும். துணியை கழட்டி விட்டு என்னை வெளியே துரத்துனாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண் வருது. அப்போ எந்த அளவு இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு பேப்பரில் வந்து தீயை வச்சு அந்த தீயை வச்சு நாடியில் சுட்டுருக்காங்க, சுட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்படி பல இடங்கள் அந்த பொண்ணால் சொல்ல முடியல, அவ்வளோ கதறலாக இருக்குது, கண்ணீராக இருக்குது. இதுடைய முடிவு எப்படி இருக்கும்? இந்த பொண்ணுக்கு வந்து அதுவும் வந்து பட்டியலினத்து பெண்ன்றதுனால இன்னைக்கு பல பேர் வந்து திமுக ஆட்சியில் வந்து இது வந்து டக்குன்னு வந்து நம்ம ஸ்டாலினை குறை சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டில் நடந்தது, எம்எல்ஏ வீட்டில் நடந்ததுக்கு போய் நம்ம திமுக அரசை வந்து குறை சொல்ல முடியாது. இந்த பொண்ணிற்கான நியாயங்கள் சரியான முறையில் கிடைச்சிட்டா இன்னும் திமுக அரசு மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இல்லை இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல, எம்எல்ஏக்கு வந்து ஒருதலை பட்சமாக போச்சு அப்படின்னா தான் அங்கே திமுக முதுகு குற்றச்சாட்டு வைக்கப்படும். இங்கே வந்து எம்எல்ஏக்கும் தெரியல, எம்எல்ஏ மனுக்கும் தெரியல, ஆனால் அந்த மருமகளாக சேர்ந்து இந்த பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பெண்ணை வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்த பெண் வந்து இல்லை அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் பொய்யா சொல்லுது, வெளியே வந்து பொய்யா சொல்லுதுன்னா டக்குன்னு எம்எல்ஏ மேலே குற்றம் சொல்லலாம், எம்எல்ஏ மயம் மேலே குற்றம் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் யாருமே தெரியக்கூடாது, அந்த பெண் சொன்னது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியே இனி சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைக்கோத்தனத்தில் தான் இருக்கணும். அதுக்கான மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். ஒரு நல்ல மருத்துவரிடம் கூட்டுக்கு போய் அதுக்கான செக்அப் பண்ணாதான் அவங்க நல்ல மனநிலையில் இருக்காங்களா இல்லை வேற மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். இந்த பட்டியலின பெண்ணுக்காக வந்து இன்னைக்கு பல தலைவர்கள் இருக்காங்க. திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன்னா வெளியே வந்து போராடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் எங்கே எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனில் வந்துச்சுனாக்கா சீட்டு வர வாங்கணும். இந்த சமயத்தில் போய் திமுக வந்து எதிர்க்கவும் முடியாது. அதுக்காக வந்து பட்டியலின பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி தர முடியாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த பிள்ளைக்கு நியாயமே வந்து திருமாவளவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திருமாவளவன் இருக்காங்க, வேலுமுருகன் இருக்காங்க, வன்னி அரசு இருக்காரு. அவங்களுக்காக அதாவது இந்த பட்டியலின பெண்ணுக்காக போராடுறதுக்கு பல ஊடகங்கள் இருக்குது. அதாவது கருப்பு சட்டை போட்ட ஊடகங்கள், அதாவது பல பெரியாரிஸ்டுகள், அதாவது தீக்காக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் குரல் கொடுப்பாங்களா? இல்லை என்ன நம்மளை மாதிரி சில பேர் குரல் கொடுத்ததோட இந்த பெண்ணுடைய நியாயங்கள் அப்படியே மறைக்கப்படுமா? இல்லை இந்த பெண்ணுடைய சித்திரவதைகளும் கண்ணீரும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுமா அப்படிங்கிறது போக தான் தெரியும்.